நம்ம எல்லாரும் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். ஸோ பைனரி நம்பர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம பண்ணுற கமாண்ட் எல்லாமே பைனரி நம்பரில் டிரான்ஸ்லேட் ஆகி சிஸ்டம் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். பிகாஸ் சிஸ்டமுக்கு பைனரி நம்பர் மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதுதான் சிஸ்டமோட ஃபார்மேட். அதே மாதிரி பிரெயினுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ண முடியும். அந்த ஸ்கில்லை நீங்கள் மாஸ்டர் ஆக முடியும். பிரெயினில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. கெமிக்கல் சேஞ்சஸ், ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ், ஃபங்க்ஷனல் சேஞ்ச். இந்த 3 ஸ்டேஜஸை நீங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு மினிமம் 1 மந்த் டைம் எடுக்கும். ஒரு ஸ்கில்லை நீங்கள் 1 மந்த் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அந்த ஸ்கில் ஃபங்க்ஷனல் ஸ்டேஜ் வரைக்கும் வரும். இதில் 1 டே நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா சூரி சொல்கிற மாதிரி எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு பிரெயின் ஃபஸ்ட் ஸ்டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு. பிரெயின் பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் ஸ்கிப் பண்ணும்போது அது ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு வரும். ஓகே, 1 மந்த்துக்கு அப்புறம் ப்ராக்டிஸை ஸ்டாப் பண்ணலாம்னு கேட்பீங்க. கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறீங்க, தென் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ டெய்லி பேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறது பிரெயின் அந்த ப்ராக்டிஸாக எடுத்துக்கும். இன்னும் தெளிவாக உங்களுக்கு டிராயிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம பிரெயினில் 86 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குது. இந்த நியூரான் இன்னொரு நியூரானில் கனெக்ட் ஆகும்போது தான் இந்த இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதனால் இந்த நியூரான்ஸ் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது. பட் இந்த நியூரான்ஸ்க்கு 3 சேஞ்சஸ் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் கெமிக்கல் சேஞ்ச், செகண்ட் ஒன் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச், தேர்ட் ஒன் ஃபங்க்ஷனல் சேஞ்ச். பட் கெமிக்கல் சேஞ்சுன்றது ஒரு few minutes தான் இருக்கும். பட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சுக்கு 1 வீக் தேவைப்படும். நீங்கள் கெமிக்கல் சேஞ்சில் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் வர்றது கூட ஈஸி. பட் நீங்கள் ஃபங்க்ஷனல் சேஞ்ச் வர்றதுக்கு நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த நியூரான்ஸை நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிரெயின்குள்ளே இருக்கிற நியூரான்ஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கெமிக்கல் சேஞ்சிலிருந்து ஒரு பாத் உருவாக்கும். இதுதான் கெமிக்கல் சேஞ்ச். பட் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா அதோட பாத் சின்னதாக இருக்கிறதுனால எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்காது. பட் 1 வீக் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கெமிக்கல் சேஞ்ச் டு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சுக்கு அது கன்வெர்ட் ஆகும். இதில் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கெமிக்கல் சேஞ்சில் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் வந்ததுக்கப்புறம் 1 மந்த் லேட்டர் அது ஃபங்க்ஷனல் சேஞ்சாக மாறும். ஃபங்க்ஷனல் சேஞ்சுன்னா அந்த லேயர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மாஸ்டர் ஆயிடுவீங்க. பிகாஸ் நீங்கள் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணுறது கிடச்சிட்டே இருக்கும்போது நீங்கள் அதில் ஒரு மாஸ்டர் ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க. பட் நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்டாப் பண்ணிங்கன்னா இதில் உருவான சின்ன சின்ன நியூரோ பாத் ஃபுல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அகைன் ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கே போயிடும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி நியூரான்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி ஆயிரும். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் அவங்க நியூரான்ஸ் ஸ்ட்ரென்த் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பைக் டிரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க. லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக நீங்கள் பைக் டிரைவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வைங்க. அதோட நியூரான்ஸோட நியூரோ பாத் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஏன்னா அது கெமிக்கல் சேஞ்சிலேருந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்சுக்கு சேஞ்ச் ஆகி ஸ்ட்ரக்சர்லேருந்து ஃபங்க்ஷனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். அதனால் இந்த நியூரான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் ஒரு பைக் டிரைவ் பண்ணும்போது அதில் ஒரு மாஸ்டராக இருப்பீங்க. அது உங்களுக்கு ஈஸியாக வரும். பட் அதுக்கு டைம் எடுத்திருக்கும். ஏன்னா நீங்கள் டெய்லி டிரைவ் பண்ணுறது பிரெயின் ஒரு ப்ராக்டிக்ஸாக தான் கன்சிடர் பண்ணியிருக்கும். அதனால் எந்த ஒரு ஹேபிட்டும் எந்த ஒரு ஸ்கில்லையும் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் டெய்லி பேசிஸில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ப்ராக்டிஸை ஸ்டாப் பண்ணுறீங்களோ இந்த நியூரான்ஸ் ஃபுல்லாமே ரிவர்ஸுக்கு போயிடும். ரிவர்ஸ் போய் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருந்துச்சோ அதே ஸ்டேஜுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் உங்களுக்கு குட் ஹேபிட்ஸ் பேட் ஹேபிட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி தான் அதை ரிமூவ் பண்ணுறதாக இருக்கட்டும், அதை நீங்கள் ட்ரெயின் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு ஒரு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் அது இருக்கும். ஏன்னா நீங்கள் டெய்லி நீங்கள் ஸ்மோக் பண்ணுறதுனால அந்த நியூரான்ஸ் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் அதாவது வெளியே வரணும்னா நீங்கள் அந்த ப்ராக்டிஸை ஸ்டாப் பண்ணணும். அது ஆட்டோமேட்டிக்காக சின்ன சின்ன நியூரோ பாத்தை ரிமூவ் பண்ணி ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்சுக்கு மாறும். ஸ்ட்ரக்சர்லேருந்து
கெமிக்கல் சேஞ்ச் வந்து அகைன் பழைய ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு உங்களுக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பேட் ஹேபிட்ஸ் இருக்காது. பிரெயினுக்கு எது குட் ஹேபிட்ஸ் பேட் ஹேபிட்ஸ்னு தெரியாது. அது எல்லாமே ஒரு ப்ராக்டிக்ஸாக தான் கன்சிடர் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் எதை திரும்ப திரும்ப பண்ணுறீங்களோ அதை ஒரு ஹேபிட்லேருந்து ஃபங்க்ஷன் ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றது மட்டும்தான் அதுக்கு தெரியும். அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணும்போது இந்த விஷயத்த நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்லைனில் சொல்லணும்னா ப்ராக்டிக்ஸ் மேக் எ மேன் பெர்ஃபெக்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கம்பெனியின் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம்.